தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்வது சதி என்பதை அறிந்துதான் தொடக்கம் முதலே எதிர்ப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் அதற்காக வழங்கப்படும் படிவத்தில் பல குழப்பங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும். திமுக ஆட்சியில் காவல்துறை கம்பீரத்தை இழந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களை குறிப்பிட்டு காவல்துறையின் செயல்பாடுகள் மிகுந்த கேள்விக்குறியாகி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக உடனடியாக நியமிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நேற்றுடன் நிறைவடைந்தது. ஏற்கனவே 121 தொகுதிகளுக்கு கடந்த 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக 20 மாவட்டங்களில் உள்ள 122 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளிலும் வரும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. ராகுல் காந்தி எத்தனை யாத்திரைகளை நடத்தினாலும் ஊடுருவல்காரர்களை பாதுகாக்க முடியாது என பீகார் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சூளுரைத்துள்ளார். राहुल और लालू के बेटे ने एक यात्रा निकाला था। यात्रा का उद्देश्य क्या था? बिहार के युवाओं का भला करना था? ना जी। बिहार के किसान का भला करना था? ना जी। பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆகியோர் இணைந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். मैं साफ बोल रहा हूं कि नरेंद्र मोदी, अमित शाह और ये जो चीफ इलेक्शन कमिश्नर है ज्ञानेश, ये वोट चोरी कर रहे हैं. इनकी पूरी कोशिश लागू है. ये बिहार में करेंगे, इन्होंने हरियाणा में की, इन्होंने महाराष्ट्र में की, इन्होंने कर्नाटक में की, छत्तीसगढ़ में, मध्य प्रदेश में की. यहाँ भी कोशिश कर रहे हैं. और मैं बिहार के युवाओं से कह रहा हूँ, बिहार के जो जनरेशन जी है उनसे कह रहा हूँ, हमारी सबकी जिम्मेदारी है, आपको सावधान रहना है. पोलिंग बूथ पे वोट चोरी नहीं होने देनी है. அதிகப்படியான சாலை வரி காரணமாக மாநிலங்களுக்கிடையான ஆம்னி பேருந்து சேவைகள் இன்று மாலை 5 மணி முதல் ரத்து செய்யப்படுவதாக 5 மாநில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்காது என கூறியுள்ளனர். எனினும் பிற சங்கங்களைச் சேர்ந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தங்களின் 400 பேருந்துகள் இயங்கும் என கூறியுள்ளனர். திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்தடைந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் நடைபெறும் அரசு விழாவில் 767 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். திருச்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 25 அன்புச்சோலை முதியோர் மணமகள் வள மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக வீடுகளில் உள்ள முதியவர்கள் மனம் சோர்வடையாமல் ஊக்கம் பெற உதவும் வகையில் அன்புச்சோலை என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது. தமிழ்நாடு அரசின் நிதி உதவியுடன் பகலில் மட்டும் இயங்கும் இந்த அன்புச்சோலை மையங்கள் போதிய இடவசதி, போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்டிருக்கும். இந்த பகல் நேர பராமரிப்பு மையங்களில் முதியவர்கள் தோழமை மற்றும் அர்த்தமுள்ள செயல்பாடுகளில் ஈடுபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு இந்த மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை ஒதுக்கீடு செய்த போதும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு அரசு அனுப்பவில்லை என கூறியுள்ளவர் உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு கோதுமை சென்று சேர்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
நவம்பர் மாதத்திற்கான கோதுமை ஒதுக்கீடு வரும் 15ஆம் தேதிக்குள் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் முழுமையாக அனுப்பி வைக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று கோதுமை ஒதுக்கீடு அளவை 17,100 மெட்ரிக் டன்னாக உயர்த்திய மத்திய அரசு இந்த மாதம் பழைய அளவான 8,576 மெட்ரிக் டன்னை மட்டுமே அனுப்பியதாக கூறியுள்ளார். இந்த உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றிலும் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் விதமாக பெட்ரோல், டீசலுக்கு பதிலாக பேட்டரியில் ஓடும் வாகனங்கள், சிஎன்ஜி எரிவாயுவில் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துமாறு மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தி வருகின்றன. இதற்கு ஏற்ப பலரும் மின்சார வாகனங்களை வாங்கி பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்காக சார்ஜிங் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 8 வீடுகளுக்கு மேலான அல்லது 750 சதுர மீட்டருக்கு அதிகமான குடியிருப்புகளில் மின்சார சார்ஜிங் வசதி கட்டமைக்கப்பட்டுள்ளது. 50 வீடுகளுக்கும் அதிகமான குடியிருப்புகளில் வெளியில் இருந்து வருவோருக்காக விரைவான சார்ஜிங் வசதி அமைத்து தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று 300 சதுர மீட்டருக்கு அதிகமான வணிக வளாகம், தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்காக குறைந்தது 10 விழுக்காடு பார்க்கிங் வசதி ஒதுக்க வேண்டும் என்றும் விரைவான சார்ஜிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் 93வது தினத்தையொட்டி அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ், ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களும், ஜாகுவார், அப்பாச்சி உள்ளிட்ட ஹெலிகாப்டர்களும் வானில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தின. இதில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், விமானப்படை தலைமை தளபதி AP சிங், அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரஜினி, அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் அனைவரும் இனி திரைப்படத்தின் லாப நஷ்டத்தின் அடிப்படையிலேயே நடிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக வெப் சீரிஸ்களில் கவனம் செலுத்தும் நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களின் படங்களை திரையரங்குகளில் திரையிடக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விஷால் தலைமையிலான தயாரிப்பாளர் சங்கத்தில் 8 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக SA சந்திரசேகர் குற்றம் சாட்டிய நிலையில் அவர் தலைமையில் பணத்தை மீட்கும் குழு அமைக்கப்பட்டுள்ளது. விஷால் தலைவராக இருக்கிற நிர்வாகத்தில் இருந்த 8 கோடி ரூபாய் வைப்பு தொகை எடுத்துட்டாங்கன்னு SAC குற்றச்சாட்டு சொன்னாரு. SAC தலைமையில் அதை ரெக்கவரி பண்றதுக்கு கம்பி போட்டிருக்கு. SAC தலைமையில் அதை ரெக்கவரி பண்றதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவிக்கு வந்தனர். அவர்கள் குடும்பமாகவும் நண்பர்களுடனும் அருவியில் நீண்ட நேரம் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் லேசான சாரல் மழையால் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண காலநிலையை அனுபவித்து மகிழ்கின்றனர். பில்லர் ராக், குணா குகை, பைன்மரச்சோலை, வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற மக்கள் இயற்கையின் அழகை ரசித்தனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சைக்கிள், குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்தனர்.
கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் ரிப்பன்வளத்தூரில் மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கடந்த சில நாட்களாக குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை வளர்ப்பு நாய், பூனை, கோழி உள்ளிட்டவற்றை வேட்டையாடி வந்தது. இதனால் மிகுந்த அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவும் கூட தயக்கம் காட்டினர். இந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்திருந்தனர். சனிக்கிழமை இரவு இந்த கூண்டில் சிறுத்தை சிக்கிய நிலையில் வனத்துறையினர் அதனை பத்தேரியில் உள்ள விலங்குகள் பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையின் வளைவில் வாகனங்கள் எதிரெதிரே வந்து சிக்கிக் கொண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் மலைச்சாலையில் சுமார் 4 மணி நேரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்றன. வார விடுமுறையை கழிக்க கொடைக்கானல் சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவை மாவட்டம் வேலந்தாவளம் அருகே காரில் ரகசிய அறை அமைத்து 1.31 கோடி ரூபாயை கடத்தி வந்த நபரை கேரள காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநில போலீசார் வேலந்தாவளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவையிலிருந்து கேரளா நோக்கி சென்ற காரின் இருக்கைக்கு அடியில் ரகசிய அறை அமைத்து உரிய ஆவணம் ஏதுமில்லாமல் கட்டுக்கட்டாக பணம் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தி வந்த மலப்புரத்தைச் சேர்ந்த சுபையன் என்பவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் துளசம்பட்டி அரசு பள்ளி அருகே சாலையில் நடந்து சென்ற பொதுமக்களை தெருநாய் துரத்தி கடித்ததில் 9 பேர் காயமடைந்தனர். பள்ளி மாணவர், கல்லூரி மாணவி, வியாபாரிகள் உட்பட பலர் நாய்க்கடி காயத்துடன் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். படுகாயமடைந்த 65 வயதான முதியவர் முத்துசாமி மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நாய்க்கடி சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை தெய்வானை கந்தசஷ்டி விழாவிற்கு பிறகு முதன்முறையாக சரவண பொய்கையில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தது. சரவண பொய்கை நீச்சல் தொட்டியில் இறங்கிய யானை தண்ணீரில் அங்குமிங்குமாக சென்று தும்பிக்கையால் நீரை எடுத்து உடலில் பீச்சி அடித்துக் கொண்டது. தொடர்ந்து ஷவரில் வந்த தண்ணீரிலும் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அடுத்தடுத்த போராட்டங்களை அறிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக நவம்பர் 18ஆம் தேதி அனைத்து அரசு ஊழியர்களும் பங்கேற்கும் வகையில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 24 முதல் 28 வரை அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் சென்று ஊழியர்களை சந்தித்து கோரிக்கைகள் மற்றும் போராட்டம் குறித்து பிரச்சார இயக்கம் நடத்த திட்டமிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஜில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். பழைய குற்றால அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அங்கு மட்டும் பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. எப்படி இருக்கும் தெரியாம வந்தோம். ஆனால் சீசன் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே ஜூன் ஜூலையில் தான் கிளைமேட் நல்லா இருக்கும்னு பார்த்தா இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்கு. ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணோம். சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு சென்ற பல்லவன் விரைவு ரயில் விக்கிரவாண்டி அடுத்த பேரணி ரயில் நிலையத்தில் என்ஜின் பழுதாகி நின்றது. தகவல் அறிந்து சென்ற ரயில்வே ஊழியர்கள் புதிய என்ஜினை பொருத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் பல்லவன் விரைவு ரயில் சுமார் 3 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட 5 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்த நிலையில் அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கண்மணியாபுரம் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் மற்றும் முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த இசக்கிராஜா மாலியில் கடத்தப்பட்டுள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் நாரைக்கிணறு கிராமத்தை சேர்ந்த பொன்னுதுரை, கொடியன்குளத்தை சேர்ந்த புதியவன், கலப்பைப்பட்டியை சேர்ந்த பேச்சுமுத்து ஆகியோரும் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டம் கருங்கண்ணியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டியிருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கருங்கண்ணியில் நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் 15க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சரிவர பணிக்கு வருவதில்லை என்று கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். படுதா வாடகை மட்டும் 35 ரூபா. அதே டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆகுது. இது வரைக்கும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 மூட்டை வெளியிலே இருக்கு. அவன் சென்டரில் பிடிச்ச நெல் ஒரு 1000 மூட்டை உள்ள வச்சிருக்காங்க. எங்க நல்லா சேஃப்டி இல்லாம இருக்கு. சென்னை அம்பத்தூரில் விஜிஎன் குடியிருப்பு அருகே பெண் ஒருவரை திருநாய்கள் சூழ்ந்த நிலையில் ஒரு நாய் அவரை கடித்த அதிர்ச்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது.
திருநாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி புகாரை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு பேரூராட்சி பகுதியில் சாலையில் கால்நடைகள் சுற்றித் திரிவது அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலையில் நடந்து செல்வோரை கூட்டமாக சுற்றும் நாய்கள், மாடுகள் துரத்துவதாகவும் வீடுகளின் முன்பு அழகுக்காக வைக்கப்படும் செடிகளை மேய்ந்து விடுவதாகவும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வீடுகளில் வளர்க்கப்படும் கோழி, பூனை உள்ளிட்ட பிராணிகளை வெறிநாய்கள் கடித்து குதறுவதால் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுமுறை ஒட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்த நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணி கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர். அவர்கள் வந்த வாகனங்கள் மலைக்கோயில் முதல் மலையடிவாரம் வரை அணிவகுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் முறையான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதம் செய்யும் 2 யானைகளை விரட்ட வனத்துறையினர் 30 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளனர். கடந்த மாதம் மகாராஜா கடை வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த 2 யானைகள் வேப்பனப்பள்ளி அடுத்த கொங்கணப்பள்ளி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இவை கொங்கணப்பள்ளி, கேக்கொத்தூர், சிகரமாகனப்பள்ளி, தம்மன்றப்பள்ளி, திம்பசந்திரம், நேர்லகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின. இந்த யானைகளை விரட்ட 30 பேர் கொண்ட 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டிலேயே சிறந்த போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரமாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் விருது பெற்றுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் நடந்த அர்பன் மொபிலிட்டி இந்தியா மாநாட்டில் மத்திய அமைச்சர் மோகன்லால் கட்டார் வழங்கிய விருதை அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து கழக இயக்குநர் பிரபுசங்கர் ஆகியோர் பெற்றனர். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை, பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்து சேவை, எலக்ட்ரானிக் டிக்கெட் எந்திரம், டிஜிட்டல் முறையில் கட்டண வசதி, சென்னை ஒன் செயலி, மின்சார பேருந்துகள் அறிமுகம் உள்ளிட்ட முன்னெடுப்புகளை மேற்கொண்டதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. உத்தராகண்டில் செயல்படும் இரட்டை என்ஜின் அரசு மாநிலத்தை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தராகண்ட் மாநிலம் பிரிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆவதையொட்டி அந்த மாநிலம் உருவான வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவர் தொடங்கியும் வைத்தார். கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், ஜகேஸ்வர் மற்றும் ஆதி கைலாஷ் ஆகிய ஆன்மீக தலங்களை சுட்டிக்காட்டிய மோடி அவை நம்பிக்கையின் அடையாளமாக இருந்து லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்த்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட திட்டமிட்டிருந்ததாக குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படை 3 பேரை கைது செய்துள்ளது. குஜராத் மாநிலம் அடலாஜ் சுங்கச்சாவடி அருகே துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருந்ததாக அகமது மொஹிதீன் சையது, முகமது சுகேல், ஆசாத் சுலைமான் சைஃபி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படை டிஐஜி சுனில் ஜோஷி கூறும்போது, கைதான 3 பேரை ஓராண்டிற்கும் மேலாக கண்காணித்து வந்ததாகவும் அவர்கள் அகமதாபாத் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் கூறினார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பரிசலில் சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர். ஒகேனக்கலில் கடந்த சில வாரங்களாக குறைந்திருந்த நீர்வரத்து தற்போது 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கழிக்க ஒகேனக்கலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் எண்ணெய் மசாஜ் செய்து கொண்டு அருவிகளில் குளித்தனர். மேலும் மீன் கடைகளில் தங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி ருசித்து மகிழ்ந்தனர். திருப்பூர் ஜீவா காலனி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ராமதாளின் 101வது பிறந்த நாளை குடும்பத்தினர் கொண்டாடி அவரை மகிழ்வித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் வசிக்கும் அவரது மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள், கொள்ளுப்பேர குழந்தைகள் என 7 தலைமுறை உறவுகள் ஒன்று கூடி மூதாட்டியிடம் ஆசீர்வாதம் பெற்று அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். முன்னதாக கோயில் கடல் நாடி கிணற்றில் அவர்கள் புனித நீராடினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் விமான நிலைய சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர். இந்த சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி கடந்த 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதனால் சாலை சேதமடைந்த நிலையில் இரவு பெய்த மழையை தொடர்ந்து சாலை பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. வாகன ஓட்டிகள் தட்டுத்தடுமாறி பயணிப்பதால் சாலையை சீரமைக்க வலியுறுத்தியுள்ளனர்.
நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களிடம் நூதன முறையில் மோசடி செய்த முகவர் கைது செய்யப்பட்டார். நியோமேக்ஸ் தனியார் நிதி நிறுவன மோசடி குறித்து மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை புகார் கொடுக்க விடாமல் அந்நிறுவன இயக்குநர்கள், முகவர்கள் தடுத்து புதிதாக நிறுவனங்கள் தொடங்கி நில மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் திருச்சியைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். வாணியம்பாடி அருகே பாலாற்றை கடக்க முயன்ற பெண் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதயேந்திரம் பகுதியைச் சேர்ந்த இயேசு நிர்மலா தம்பதிக்கு 3 ஆண், 1 பெண் பிள்ளை என 4 குழந்தைகள் உள்ளனர். குற்ற வழக்கில் இயேசு கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் நிர்மலா கூலி தொழில் செய்து குழந்தைகளை கவனித்து வந்தார். இந்நிலையில் பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் பாலாற்றை கடக்க முயன்ற போது நிர்மலா வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டார். இரவானதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பிரதான சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய பதைபதைக்க வைக்கும் விபத்து காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. முகமது அயூப் என்பவர் இருசக்கர வாகனத்தில் திருச்செங்கோடு சாலையில் நள்ளிப்பாளையம் அருகே சாலையை கடக்க முயன்றபோது பின்னால் வந்த கார் அதிவேகமாக மோதி தூக்கி வீசியது. இதில் பலத்த காயமடைந்த முகமது அயூப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் செல்லாது, மாலி நாட்டில் தமிழர்கள் 5 பேர் கடத்தல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். அதிகப்படியான சாலை வரி காரணமாக மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்து சேவைகள் இன்று மாலை 5 மணி முதல் ரத்து செய்யப்படுவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு சென்ற 30க்கும் அதிகமான ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள அரசு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்தது. இதேபோன்று கர்நாடக அரசும் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கடந்த 7 நாட்களில் 1,15 லட்சம் வரை அபராதம் விதித்துள்ளது. மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இண்டியா டூரிஸ்ட் பெர்மிட் படி தமிழ்நாடு அரசு பிற மாநில பதிவெண் பேருந்துகளுக்கு சாலை வரி விதித்து வருகிறபடியே தாங்களும் வரி வசூலிப்பதாக கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு பேருந்துக்கு 4,5 லட்சம் ரூபாய் வரி செலுத்தும் நிலை உள்ளதால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இன்று மாலை 5 மணி முதல் மாநிலங்களுக்கு இடையேயான 1000 பேருந்துகள் இயங்காது என 5 மாநில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் எந்தவித வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடவில்லை என்றும் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தங்கள் சங்கத்தின் சார்பில் சுமார் 400க்கும் மேற்பட்ட வெளிமாநில பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட 5 பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்த நிலையில் அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு மாலியில் உள்ள கோபுரி அருகே தனியார் நிறுவனத்திற்குள் நுழைந்து ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று துப்பாக்கி முனையில் 5 பேரை கடத்தி சென்றது. இதில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கண்மணியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் முத்துகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த இசக்கிராஜ் கடத்தப்பட்டு இருந்தது தெரிய வந்துள்ளது. கூட பணிபுரிந்தவர்களிடம் தொடர்பு கொண்ட இடத்தில் இந்த மாதிரி உங்களுடைய பையனை கடத்தி விட்டார்கள் என்று அறிந்தோம். வேலைக்கு போய் டவர் வேலைக்கு போய் 7 மாதம் ஆச்சு. 7 மாதத்துக்கு பிறகு எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபோன் அடிப்பான். இப்போ அந்த மாதிரி ஃபோன் அடிக்கலைன்னு என்னென்னு தெரியலை எனக்கு. இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் நாரைக்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுதுரை, கொடியன்குளத்தைச் சேர்ந்த புதியவன், கலப்பைப்பட்டியைச் சேர்ந்த பேச்சுமுத்து ஆகியோரும் கடத்தப்பட்டுள்ளனர். நைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 ரூம்பை தட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க என்னன்னு ஒன்றுமே தெரில. 5 நாள் ஆயிட்டு. எப்படியாவது அவங்கள மீட்டு தருமா கேட்டுக்கிறோம். இந்த கம்பெனிக்காரங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, இன்னும் அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கான தகவல் கிடைச்சிருந்தா எங்களுக்கு உடனே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரவாத குழுக்களால் கடத்தப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேரை மீட்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் 767 செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதோடு மைக்ரோசிப்கள் பொருத்தப்பட்டன. சென்னை மாநகரில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பதை முறைப்படுத்தும் வகையில் அவற்றுக்கு உரிமம் பெறுவது, வெறிநாய்க்கடி தடுப்பூசி மற்றும் மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று சென்னையில் திருவிக நகர், புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, நுங்கம்பாக்கம், கண்ணம்மாப்பேட்டை, மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர் ஆகிய 7 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. ஆன்லைன்ல பதிவு பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த நெட்வொர்க் கிராஷிங்னால
பண்ண முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு டைரக்டா வந்து இங்கே இந்த கேம்ப் போட்டது வந்து எங்க மாதிரி பெட் ஓனர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஒரு வசதியான வாய்ப்பான ஒரு விஷயம் இது ஒரு நல்ல ஒரு திட்டம். இது மாநகராட்சி வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுறது. வளர்ப்பு நாய்களை தெருவில் திரியவிடும் உரிமையாளர்களை கண்டறிவதற்காக நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்படுவதாக கால்நடை மருத்துவர் ஜானகி தெரிவித்தார். டாக் பெட் ஓனர் வந்து நிறைய பேர் வந்து ரோட்ல விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, சோ அதை ஸ்கேன் பண்ணி ஜிபிஎஸ் மூலமா நம்ம ட்ராக் பண்ணி எந்த ஓனர் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி பிளஸ் நம்ம அவங்க கிட்டே நம்ம ஒப்படைக்கலாம். முதல் நாள் முகாமில் 767 செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதோடு மைக்ரோசிப்களும் பொருத்தப்பட்டன. அடுத்ததாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 23ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறாதவர்களுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சார்பில் மாநிலம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட மையங்களில் காவலர் தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஆகிய 3665 காலி பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த எழுத்துத் தேர்வினை சென்னை, மதுரை, கோவை, திருச்சி என பல்வேறு மையங்களில் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இந்த தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக முதன்முறையாக விண்ணப்பதாரர்களின் இடது கை பெருவிரல் ரேகை பதிவு சரிபார்க்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் தேர்வர்கள் கடும் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் தேர்வு எளிமையாக இருந்ததாக கூறினர். எக்ஸாம்லாம் ஜிகேலாம் ஈஸியாக இருந்துச்சு, மேக்ஸ் தான் கொஞ்சம் ஒரு 5 வருஷம்கிட்ட லாக் அடிச்சு விட்டாங்க. ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். நான் ஒரு 1.5 வருஷமா படிச்சுக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும் ஆசை, வீட்டில் உள்ளவங்க அதான் ஆசை. அதனால இதேபோல மதுரையில் 9 தேர்வு மையங்களில் சுமார் 6000 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு மையத்தை மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆய்வு செய்தார். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, கொஸ்டின் எல்லாம் படிச்ச மாதிரி தான் வந்துச்சு, எல்லா கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். தேர்வு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை எதிர்ப்பது ஏன் என்று விளக்கமளித்து வெளியிட்டுள்ள வீடியோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வாறு கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் பேசிய முதலமைச்சர் பல இடங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கே இது புரியவில்லை என்று சொல்வதாகவும் கூறினார். எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? தான் விசாரித்த வரையில் பொதுமக்களிடம் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லை என்றார். மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலிலிருந்து மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக கூறி பல குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் நிரந்தர டிஜிபி இருந்தபோதே காவல்துறை சிறப்பாக செயல்படவில்லை என்றும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தற்போது காவல்துறையின் செயல்பாடுகள் மிகுந்த கேள்விக்குறியாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசன சட்டப்படி உறுதிமொழி ஏற்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலிலிருந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை தலைமை டிஜிபியாக உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாஜ்மஹால போட்டோல பார்த்திருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் முற்போக்கு புத்தக திருவிழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசினார். கொள்கையும் அஸ்திவாரமும் இல்லாமல் சிலர் புதிதாக கிளம்பி வருவதாக கூறிய அவர் திமுகவை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளரை விமர்சித்த அவர் படிக்காமல் தேர்வு எழுத போன மாணவரை போல எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறினார். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பா அப்படின்னு விட்டுருவாங்க.
ஒவ்வொரு ஆண்டும் இனி திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா நடத்தப்படும் என்றும் உதயநிதி தெரிவித்தார். 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சிக்கு 0 மதிப்பெண்கள் தான் வழங்க முடியும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தமிழக மக்களின் உரிமைகளை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி திருப்போரூரில் நடைபயணத்தை அன்புமணி தொடங்கினார். 100 நாட்களை எட்டிய இந்த பயணத்தின் நிறைவு விழா தருமபுரியில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அவர், கடும் மன உளைச்சலிலும் மனவேதனையிலும் இருக்கும்போது தொடங்கிய இந்த பயணம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக கூறினார். திமுக அரசு செய்த இன்னும் பல ஊழல்கள் வெளிவர இருக்கிறது என்றும் அன்புமணி தெரிவித்தார். திமுக மேல இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த கோபம் ஒரு அலையா திமுக எதிர்த்து வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அலை போக போக பேரலையா வந்து சுனாமியாக வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பும், திமுகவை ஓரங்கட்டும், திமுக ஆட்சியை விரட்டடிக்கும், பூஜ்ஜியங்களில் சாதனை படைக்கும் திமுக. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை எவ்வளோ? 0. திமுக அரசால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் எவ்வளோ? 0. தென் மாவட்டங்களில் கனிமவளத்துறையில் அதிக அளவில் ஊழல் நடப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். ரேஷன் கடைகளில் கோதுமை பற்றாக்குறை இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் நவம்பர் மாதத்திற்கான கோதுமை வரும் 15ஆம் தேதிக்குள் முழுமையாக அனுப்பி வைக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என செய்திகள் வருவதாகவும், இம்மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு அரசு ஒதுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். துவரம்பருப்பு, பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போக்குடன் செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப 17,100 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்ட கோதுமை கடந்த மார்ச் மாதம் முதல் மத்திய அரசு மீண்டும் பழைய அளவிற்கே குறைத்து தற்போது 8,576 மெட்ரிக் டன் மட்டுமே வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் மாதத்தில் சனிக்கிழமை வரை 5,586 மெட்ரிக் டன் கோதுமை நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள அமைச்சர், வரும் 15ஆம் தேதிக்குள் 100% அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பீகாரில் அனல் பறந்த கடைசி நேர பரப்புரை, வியக்க வைத்த விமானப்படை சாகசம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பாட்னா முதல் இத்தாலி வரை ராகுல் காந்தி நடைபயணம் சென்றாலும் ஊடுருவல்காரர்களை அவரால் காப்பாற்ற முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். பீகார் மாநிலம் அர்வாலில் நடைபெற்ற இறுதிக்கட்ட பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, பீகாருக்குள் ஊடுருவல்காரர்களை கொண்டுவரவே ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் நடைபயணம் சென்றதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஊடுருவல்காரர்கள் இல்லாத மாநிலமாக பீகாரை மாற்றுவோம் என சூளுரைத்தார். राहुल बाबा को जितनी यात्रा निकालनी है निकाले, पटना से लेकर इटाली तक, मगर वो घुसपैठिए को बचा नहीं पाएंगे. देश और बिहार से एक एक घुसपैठिए को हम चुन चुन कर निकालने का काम करेंगे, चुन चुन कर निकालने का. இதேபோன்று அவுரங்காபாத்தில் பரப்புரை மேற்கொண்ட பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளில் பீகார் மாநிலத்தை பல வகையில் முன்னேற்றியுள்ளதாக கூறினார். அவுரங்காபாத் மற்றும் கைமூர் மாவட்டங்களில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரின் கிஷன்கஞ்ச் தொகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, வாக்கு திருட்டிற்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் உடந்தையாக இருப்பதாக சாடினார். राहुल गांधी झूठ बोल रहा है, मैं वोट चोरी नहीं कर रहा हूं. बोला नरेंद्र मोदी और अमित शाह चुनाव नहीं जीतते हैं, वोट चोरी करके चुनाव जीतते हैं. आपको ठगा जा रहा है, हिंदुस्तान की जनता को ठगा जा रहा है. இந்நிலையில் பாட்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்து 3 நாட்கள் ஆகியும் ஆண் மற்றும் பெண் வாக்குப்பதிவு விவரங்களை ஏன் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை என்று கேள்வி எழுப்பினார். 3 दिन बाद भी इलेक्शन कमीशन ने, चुनाव आयोग ने अभी तक ये नहीं बताया कि महिलाओं का कितना मतदान हुआ और पुरुषों का कितना मतदान हुआ.
ये आंकड़े क्यों छुपाए जाते? வாக்குப்பதிவு மையங்களின் சிசிடிவி பதிவுகளை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன தயக்கம் உள்ளது என்றும் தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய விமானப்படையின் 93வது தினத்தை ஒட்டி அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் வானில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்திய காட்சிகள் தான் இது. இந்திய விமானப்படையின் 93வது தினம் லட்சிகாட் பகுதியில் நடைபெற்றது. இதில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், விமானப்படை தலைமை தளபதி AP சிங், அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வ சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ், ரஃபேல் விமானங்களும் அபாச்சி, ஜாக்வார் உள்ளிட்ட ஹெலிகாப்டர்களும் சாகசங்களை நிகழ்த்தின. இதை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த அரசு முறையான கொள்கையை வகுக்க வேண்டும் என்று இந்தியா கேட் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகை முடிவடைந்த பிறகு தலைநகர் டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்தபடியே இருந்தது. செயற்கை மழையை பெய்ய வைப்பதற்கான முயற்சியிலும் டெல்லி அரசு இறங்கியது. எனினும் அது வெற்றி பெறவில்லை. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அளவீட்டின்படி காற்றின் தரக்குறியீடு தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இந்நிலையில் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் பொதுமக்கள் காற்று மாசை கட்டுப்படுத்த கோரி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறி பொதுமக்களை காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறு கூறினர். இதனையடுத்து காவல்துறைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று நீதி வேண்டும் என்று கோரி முழக்கம் எழுப்பினர். தன் மீது அவதூறுகளை பரப்பும் வகையில் போலி கணக்குகள் தொடங்கிய 20 வயது பெண் மீது புகார் அளித்துள்ளதாக நடிகை அனுபமா பரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றில் தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் அவதூறான பொய்யான கருத்துக்களை பதிவிடப்பட்டு வந்ததையும், அந்த பதிவுகளில் தனது நண்பர்கள், உடன் நடித்தவர்களை டாக் செய்ததையும் குறித்து அறிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பக்கத்தில் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நபர் பல போலி கணக்குகளை தொடங்கி தன் மீது அவதூறுகளை பரப்பி வந்ததும் தெரியவந்த நிலையில் இதுகுறித்து கேரள சைபர் கிரைம் காவலர்களிடம் புகார் அளித்ததாக அனுபமா தெரிவித்துள்ளார். விசாரணையில் இந்த செயலில் ஈடுபட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த 20 வயது பெண் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் வயது என்பதால் அவரது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த பெண்ணின் தனிப்பட்ட தகவல்களை வெளியிட வேண்டாம் என முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அனுபமா, எனினும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது என்பதற்காக யாருக்கும் ஒருவரை குறித்து அவதூறுகளையும் வெறுப்பையும் பரப்ப உரிமை இல்லை என குறிப்பிட்டுள்ளார். அந்த பெண் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ள அனுபமா, ஒரு நடிகை என்பதற்காக தங்களது உரிமைகளை பறிக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள படத்தின் அறிவிப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக உள்ள படத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்க உள்ளதாக சில தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. அண்ணாமலை படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் சுந்தர் சி கூட்டணி இணைவதால் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இந்நிலையில் இந்த படத்தின் அறிவிப்பு வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. கருப்பு வெள்ளை காலத்தில் இருந்து பொற்காலம் வரை தமிழ் சினிமாவின் தூண்களாக ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த திரைப்படம் 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாக உள்ளது.
ரஜினிகாந்த், அஜித்குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் அனைவரும் திரைப்படங்களுக்கான லாப பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் முன்னணி தயாரிப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் ரஜினிகாந்த், அஜித்குமார், தனுஷ், சிலம்பரசன், விஷால் போன்ற முன்னணி நடிகர்கள் அனைவரும் தாங்கள் நடிக்கும் படங்களின் லாப பங்கீட்டு முறையில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் முன்னணி நடிகர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் லாபத்தின் அடிப்படையில் நடிகர்களுக்கு பணம் பகிர்ந்தளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நடிகர் சங்கத்துடைய சம்பளத்தை எந்த அளவுக்கு முறை மறுசீரமைப்பு பண்ணணும் நடிகர் சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுல அட்வான்ஸ் இந்த நடிகர் சம்பளத்துடைய 10% தான் அட்வான்ஸ், மீதி வந்து ரெவன்யூ ஷேர்ல தான் அவங்க பண்ணணும். எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் ரெவன்யூ ஷேர்ல தான் பண்ணணும். அப்படிதான் தயாரி மற்ற மாநிலங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி எங்கேயும் நடக்கணும் முடிவு பண்ணியிருந்தோம். இதனால் நஷ்டம் ஏற்பட்டால் அது சம்பந்தப்பட்ட நடிகருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது.